அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுக்கு ஏதுவானதுதான் இந்த மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புகிற ஒரு ஆள்கிட்ட ஜீவன் இருக்குமாம். அது ஜீவனுக்கு ஏதுவானது, அது வாழ்வுக்கு ஏதுவானது, அவர்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவானது. அப்ப நான் மனம் திரும்பினேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்குதுன்னா, ஜீவன் வருது எனக்கு. வேதம் சொல்லுது, நீதியின் பாதையில என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அந்த பாதையில மரணமே கிடையாதுன்ற. அப்போ ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய வாழ்வை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது கட்டாயம் அதை கேட்காம இருக்க போறதே இல்லை, கேட்கத்தான் போகிறார். நம்முடைய வாழ்வை குறித்து கட்டாயம் தேவனிடத்தில் நீங்கள் கணக்கு ஒப்புவித்துத்தான் ஆக வேண்டும். ஆமாவா இல்லைங்களா? ஒருத்தன்ட்ட தாளந்த கொடுத்துட்டு போகும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு? திரும்ப வந்து இதை நீ என்ன செய்தன்னு கேட்கிறாரா? கேட்கலைங்களா? கேட்கிறார். ஆமா இல்லைங்களா? வேதத்துல போட்டிருக்குது, நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் பேசின வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நீங்கள் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வாசி பாருங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துக்கு வாங்க. அங்க 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 36வது வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில வந்து என்ன காரியத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்வேன் என்பதையும் கேட்பேன் என்பதையும் சொல்லுகிறார். அவர்தான் நியாயாதிபதி. அவர்தான் இந்த உலகத்தை நீதியுள்ள நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க போகிறவர். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ என்ன வார்த்தை, வீணான வார்த்தை. வீணான வார்த்தை என்ன அர்த்தம்? மற்றவங்க கெட்டு போறதுக்கு எதுவான வார்த்தை, மற்றவங்க இடறுவதற்கு எதுவான வார்த்தை, மற்றவர்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு எதுவான வார்த்தை. பாத்தீங்களா என்ன வார்த்தை நம்ம பேசுறோம்? தேவன் கட்டாயம் கேட்கிறார். அதை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? என்ன காரணத்துக்காக பேசுன? கணக்கு. கணக்குன்னா என்னது? கணக்கு சொல்லு அப்படின்னு சொன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து கணக்கு சொல்லுப்பா என்ன செஞ்ச அப்படின்னு சொன்னா, நீங்க எதுவுமே சொல்லலைன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதுல ஏதோ தேவையில்லாத செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாவா இல்லைங்களா? ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ எதுனால பேசுன, எதுக்காக பேசுன சொல்லுன்னு தான் கேட்கிற. என்ன பேசுனேன்னு கேட்கல, என்னத்துக்கு பேசுனேன்னு கேட்கிறாரு. பாருங்க, எதுக்கு இத பேசுன சொல்லு, எதுக்கு பேசணும்? அடுத்தவங்க கெட்டு போட்டுன்னு பேசணும். ஆமாவா இல்லைங்க? வீணான வார்த்தை. ஒரு தெளிவா சொல்றார், நீ வீணான வார்த்தை. அப்போ அங்க தேவன் மனம் திரும்புதல் அப்படின்றத சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ற? அடுத்த வசனத்தை நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே. அப்பனா என்ன அர்த்தம்? நீதிமான் எப்படி சொல்றாரு ஆண்டவர்? நான் சொன்னோன்னு சொல்லிடுறாரா? நான் நீதிமான்க அப்படின்னு ஆமாப்பா இவர் நீதிமான் உள்ள விட்டுருங்கன்றாரா? அப்படி சொல்ல மாட்டேன்றாரு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? நீதிமான் பேசுற பேச்சாது. அப்ப நீதிமான எப்படி பேசணும்ன்றாரு. நீதிமான இந்த மாதிரி தான் பேசுவான். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய வார்த்தைகளை வைத்துத்தான் நம்ம நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப நீங்க என்ன வேணாலும் நான் பேசலாம், என்ன வேணாலும் நினைக்கலாம், எது வேணா அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளிடத்துல கேட்கத்தான் போகிறார். அப்ப இந்த உலகத்துல நடக்கிற எல்லா அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்களுக்கு ஏற்ற தண்டனைகள் அவர்களுக்கு இன்னும் கிடைக்கல. கிடைக்கல, யாருக்கும் கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு நியாய தீர்ப்பே இல்லைன்னு அர்த்தமாயிருமா? வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் பிறக்கிறதும் பிறகு அடுத்து அவனுக்கு வரப்போறது கன்ஃபார்மான ஒரு விஷயம் என்னது? இறப்பு. இறக்குறதும் அடுத்து இன்னொன்னு சேர்த்துக்கிட்டாரு,
நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா கவனிக்கணும், எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் என்னாக்கப்பட்டிருக்கிறது? நியாய தீர்ப்பு என்பது எப்பொழுதுதான் தொடங்குது அப்படின்னா, எப்ப நமக்கு பஞ்ச வைக்கிறாங்களோ அப்பவே தொடங்குது. எப்படி பாத்தீங்களா? நமக்கு அப்பதான் தொடங்குது. அப்ப தொடங்கும் பொழுது நீங்க போய் அது ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே எல்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. அதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, வாசி பாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அங்க 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:20. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு பாருங்க மறைத்து வைக்காமல். பாத்தீங்களா? பவுல் சொல்றாரு, பிரயோஜனமானவைகளில் ஒன்றை கூட நான் என்ன பண்ணவே இல்லைன்னா மறைக்கவே இல்லை. எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், சொன்னேன். மனுஷனே அடுத்தவனுக்கு எது முக்கியமானதோ அதை அவன் என்ன பண்ணியிருக்கான், சொல்லியிருக்கான்னா, தேவன் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லாமல் இருப்பாரா? பேசாம இருந்துட்டாரா? அது முக்கியம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? இல்ல, சொன்னாரு. அப்ப ஏன் நான் மனம் திரும்ப வேண்டி இருக்குது என்றால், ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறதுனாலதான் என்னை மனம் திரும்புன்றார்.